ஹாய் ஆல், வெல்கம் டு கிரேசி மம்மி ஆன் போர்டு. இன்றைக்கி இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம பாரிஸ் சீரிஸ் தான் பார்த்துட்ருக்கோம். லாஸ்ட் வீடியோ வந்து டிஸ்னிலேண்டோட பார்ட் 1 வீடியோ பார்த்தேன். பார்க்கலாம், நம்ம சேனலவே பாருங்கள். இது வந்து டிஸ்னிலேண்டோட பார்ட் 2 வீடியோ. ரொம்ப லென்த்தாக இருந்ததால் 2 பார்ட்டாக போட்டிருக்கேன். இப்போ வந்து நம்ம ஒரு கேவ் மாதிரி இருக்குது, இதுக்குள்ளே தான் போக போகிறோம். இதுக்குள்ளே போயிட்டு நம்ம வழியை கண்டுபிடிச்சி கரெக்டாக வெளியில் வரணும். அதுக்காக தான் இது ஜஸ்ட்டு கொஞ்சம் த்ரில்லிங்காக இருக்கும்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டோம். உள்ளே வெளியில் இருக்கும்போது கொஞ்சம் வெளிச்சமாக இருந்தது. பட் உள்ளே போனோடனே பார்த்தா ஃபுல்லாக இருட்டு. எல்லாம் வந்து மொபைல் லைட்டை வச்சு சுற்றிட்டு இருந்தாங்க. அங்கங்கே குட்டி குட்டியாக இந்த மாதிரி லைட் வர மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க உள்ளேயே. இதை பாருங்கள், இங்கே வந்து அந்த தனியாக லைட் ஏற்றுற மாதிரி இருக்குது. பட் பாதி இடமும் வந்து இருட்டாக தான் இருந்தது. பாருங்கள், எல்லாம் வழி தெரியாமல் இங்கும் அங்கும் சுற்றிட்டுருக்காங்க. நாங்களுமே ரொம்ப நேரம் சுற்றணும். கீழே மட்டும்தான், தரையில் மட்டும்தான் குட்டி குட்டியாக லைட் கொடுத்துருக்காங்க. பட் அந்தளவுக்கு வெளிச்சம் இல்லை, அதுவுமே க்ரீன் லைட் மாதிரி இருக்குது. என்னடா இங்கே ஒரு வித்தியாசமாக சவுண்டு வருதேன்னு சொல்லிட்டு லைட்டு வர கிட்ட போய் பார்த்தா ஒரு எலும்பு குண்டு வந்து நகைப்பெட்டியை வந்து காவ காத்துன்ருக்கு. டக்குன்னு பார்க்கும்போது அந்த சவுண்டு எஃபெக்ட்டுக்கும் அந்த இதுக்கும் பார்க்கும்போது டக்குன்னு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. எப்படி தனியாக உட்காந்து நகைப்பெட்டியை காவ காத்துன்ருக்கு பாருங்கள், யாருமே இல்லாத இடத்துல. திருப்பி அதை பார்த்துட்டு திருப்பி கிளம்பியாச்சு. வழியை கண்டுபிடிச்சி வெளியிலையும் வந்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து ஷிப்பை பார்க்கலாம். அந்த பைரட் ஷிப் இருக்குல்ல, அதை பார்க்கலான்னு வந்தாச்சு. பாருங்கள், எவ்வளோ பெரிய ஷிப்பு. சுற்றி வந்து தண்ணி மாதிரி ரெடி பண்ணி நடுவில் வந்து ஷிப்பை நிறுத்தி வச்சுருக்காங்க. இது வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்டு, கெஃபே மாதிரி. அங்கங்கே குட்டி குட்டியாக கடை, அந்த பலூனு கெஃபே அந்த மாதிரிலாம் இருந்தது. நாங்களும் 2-3 ஐட்டம் வாங்கி சாப்பிட்டோம். இந்த கடைலாம் டாய் கடை. அது மட்டும் இல்லாமல் பிரின்சஸ் ட்ரெஸ் இருந்ததுங்க, செம்ம சூப்பராக. அதை இங்கேயே ட்ரெஸ்ஸை வாங்கி இங்கேயே போட்டுக்கிறாங்க குழந்தைங்களுக்கு. இதெல்லாம் வந்து ஒரு 100 யூரோ 150 யூரோ அந்த மாதிரி வந்தது. இது பாருங்கள், வாலு பைனாக்குலர் அந்த மாதிரிலாம் வச்சுருந்தாங்க. அப்படி நடந்து வந்துகிட்டே இருந்தால் இங்கே பார்த்தா பெரிய க்யூங்க. இங்கே எதுவுமே ரைடு கிடையாது, எதுக்கு இவ்வளோ பெரிய க்யூ நிற்குது? அதுவும் ஸ்டாலர்லாம் வச்சுட்டு குழந்தைங்களோட நிற்கிறாங்க. என்னன்னு தெரியலையே. முன்னாடி போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு முன்னாடி போய் பார்த்தா எல்லாம் வந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக வெயிட் பண்ணுறாங்க. அதுவும் யாரு கூட பாருங்கள், அலாவுதீன் மாதிரி விளக்க வச்சு நின்றுருக்காருல, இவர் கூட தான் ஃபோட்டோ எடுக்க வெயிட் பண்ணுறாங்க. எப்படி கூப்பிட்றாரு பாருங்க, வாங்க வாங்கன்னு சொல்லிட்டு. அந்த பையன் வந்து பெண்ணை கொடுக்குறான். உடனே அவர் வந்து எல்லோரும் உட்காருங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதே மாதிரி செஞ்சுட்டு அவங்க வந்து ஃபோட்டோவுக்கு போஸ் கொடுக்குறாரு. சிக்னேச்சர்லாம் வாங்குறாங்க. இந்த மாதிரி கார்ட்டூன் கேரக்டர்ஸ் பென்னு நோட்டோடு வராங்க சில பசங்கள்லாம். அப்படியே இங்கே ஒரு பார்க் இருந்தது, கொஞ்ச நேரம் விளையாடிட்டு கிட்ஸ் பார்க் மாதிரி வெளில வந்தாச்சு. இது வந்து பிக் தண்டர் மவுண்டைன். இந்த ட்ரெயின் போகுதுல, இது வந்து பிக் தண்டர் மவுண்டைன் ஒரு ரைடுங்க. இது வந்து அடல்ட்டுக்கான ரைடு, செம சூப்பராக இருக்கும் இது. நாங்களும் போகலான்னு சொல்லிட்டு போயிட்டோம். பட் வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா, ஸ்டாலர் வந்து அலௌடு இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. போய் கேட்டோம் நாங்களும். இதுதான் வந்து மெயின் என்ட்ரன்ஸ், பிக் தண்டர் மவுண்டன் இருக்குல்ல, இதுதான் என்ட்ரன்ஸு. ஸ்டாலர் அலௌடு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா குழந்தை வேறு தூங்கிட்டு இருந்ததால் எங்களால் போக முடியல அந்த ரைடுக்கு. அதுவுமே போனீங்கன்னா வந்து ஒரு 1.5 ஹவர் கிட்ட ஆகும். இங்கே பாருங்கள், அந்த டாய் ஸ்டோரி பொம்மைலாம் வச்சுருக்காங்க. அப்படியே வந்து இந்த வாத்து போகிறத வந்து ரசிச்சுட்ருக்கோம். அந்த மலை தெரியுது பாருங்கள், அந்த மவுண்டைன் மாதிரி. ஒரே ஒரு வாத்து சோலோவாக போயிட்டுருக்கு. இந்த மலை தெரியுதுல, இதில் தான் வந்து அந்த அந்த தண்டர் அந்த இது இருக்குல்ல, அந்த ட்ரெயின் வந்து வருது. அந்த மலையை சுற்றி அப்படியே வந்து கவ் பண்ணி அந்த தண்ணியில் அப்படியே லைட்டாக பட்டு அப்படியே மேலே போகிற மாதிரி இருக்கும். பார்க்கும்போது நல்லா இருந்தது. பட் வந்து 1.5 ஹவர்ஸ் கிட்ட வெயிட் பண்ணணும். செம்ம கூட்டமாக தான் இருந்தது. பட் அதுக்கேற்ற மாதிரி பாப்பாவும் தூங்கிட்டாளா, ஸ்டாலர் அலௌடு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதனால் வந்தாச்சு. இப்போ வந்து ஒரு ஃபேமிலியாக ஒரு வாத்து குரூப் வந்து போயிட்டுருக்கு. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிவிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு. இங்கே த லக்கி நகட்னு ஒன்று இருக்குது. இதுக்குன்னு ஒரு ஆப் இருக்குங்க, டிஸ்னிலேண்ட் ஆப்பு. அந்த ஆப்பில் வந்து எந்தெந்த ரைட்ஸில் வந்து எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணணும் அப்படின்னு போட்டிருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அந்த ரைட்ஸ் கம்மியாக இருக்க ரைட்ஸ்லாம் வந்து நீங்கள் கவர் பண்ணலாம். பட் எல்லாமே கொஞ்சம் டிஸ்டன்ஸில் இருக்குது. நீங்கள் கரெக்டாக வந்து அதை பிளான் பண்ணி போகணும். இப்போ கடைசியாக வந்து ஒரு ட்ரெயின் ரைடு இருக்குது என்ட்ரன்ஸில், அதை மட்டும் போயிட்டு பொட்டானிக்கல் கார்டன் மாதிரி பார்த்துட்டு போகலான்னு தான் பிளானு. பட் போகிற வழியில் இந்த ஷிப்பை பார்த்துட்டோம். இந்த ஷிப்பு வந்து காலியாக இருந்தது, சரின்னு ஏறிட்டோம். இதுக்கு வெயிட்டிங் டைமே இல்லைங்க, 5 மினிட்ஸ்லேயே வந்து கரெக்டாக நாங்கள் போனோம். அப்போ தான் ஏற்றிட்டு இருந்தாங்க, ஏறிட்டோம் நாங்களும். மேலெல்லாம் அலௌட் கிடையாது. இங்கே ஜஸ்ட்டு ஒரு குட்டி ரூம் மாதிரி வச்சுட்டு வெளியில் அப்படியே சுற்றி பார்க்குற மாதிரி தான் இருந்தது. இது வந்து எங்கே போகணும்னா, அந்த தண்டர் மவுண்டைன் இருக்குல்ல, அதை சுற்றி தான் வந்து இந்த ரிவர் மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க. அதில் தான் வந்து இந்த ஷிப்பு போகுது. அப்படியே சுற்றி பார்த்துட்டு இந்த தண்ணியில் வந்து அமைதியாக போகலான்னு சொல்லிட்டு மேலே ஏறியாச்சு.
இதுனா ஒரு 15 மினிட்ஸ் அந்த மாதிரி தான் ஆகும் இந்த ஷிப்பு ட்ராவலு. ஜஸ்ட்டு ஒரே ஒரு ரவுண்டு மட்டும் போகும். அது போது பாருங்கள் அந்த ட்ரெயினு. எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு ரைடு மட்டும் தான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போன மாதிரி தெரிஞ்சுது பார்க்கும்போது. பட் வந்து நேரில் போக முடியல. பரவாயில்ல, நம்ம கிட்ஸ்க்காக தானே வந்தோம், அவங்க என்ஜாய் பண்ணட்டோன்னு சொல்லிட்டு தான் வந்து கிட்ஸ் ரைடெலாம் முடித்தோம். இப்போ ஆல்மோஸ்ட் வந்து 3:45 4 ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் வந்து நம்ம லேட்டாக வந்து நம்ம வீட்டுக்கு போக லேட் ஆகும். நைட் ஷோ வந்து ஏதோ இருக்குதுன்னு சொன்னாங்க. டிஸ்னியில் வந்து நைட்டு வந்து ஏதோ ஷோ இருக்குது, லைட்டிங்ஸ்லாம் போடுவாங்க அப்படின்னு. பட் அது வந்து ரொம்ப லேட் ஆகிடும். நம்ம வந்து குழந்தையெல்லாம் வச்சுட்டு இருக்கிறதால ரொம்ப நேரம் இருக்க வேணாம்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். ஏன்னா புது ஊர் வேறு, நம்ம இன்னும் வந்து ட்ராவல் பண்ணணும். அதனால் வந்து சரி குழந்தைங்களுக்கு செட் ஆகாமல் போயிட போகுதுன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். இங்கே ஒருத்தர் தனியாக உட்காந்து மீன் பிடிச்சிட்ருக்காரு. அது வந்து ஒரு பொம்மைங்க, அது மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. அப்படியே சுற்றி முற்றி வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் காடு இருந்தது. அதுக்கப்புறம் இந்த மவுண்டெயின் தான் இருந்தது. அந்த போட்டில் அந்த ஷிப்பில் ஏறினதுலேருந்து இந்த தண்டர் மவுண்டெயினை மட்டும்தான் பார்த்துட்ருக்கோம். எல்லாம் வந்து இருக்காங்க. அந்த ரூம் மாதிரி இருந்தது, அதில் வந்து என்ன இருக்குன்னு நம்ம அவங்களுக்கு காட்டுறேன். அவ்வளோதாங்க, இப்போ திரும்ப போகுது ஷிப்பு. இது எல்லா இடமே வந்து அங்கங்கே பிரிட்ஜு மாதிரி அந்த செட்டப்லாம் போட்டு எல்லா ரைட்ஸுமே தெரிகிற மாதிரி தான் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. அந்த ரூம்குள்ளே இதாக இருந்தது ஷிப்பு. அதுக்கப்புறம் பழையங்காலத்தில் யூஸ் பண்ண மிரரு, பாக்ஸ் அந்த மாதிரி இருந்தது. நான் லாஸ்ட்டு பார்ட் 1 வீடியோவில் சொல்லியிருந்தேன், டிஸ்னிலேண்டுக்கு வந்து நிறைய நேம் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, என்னன்னு சொல்லிட்டு சொல்கிறேன். இப்போ பாருங்கள், அந்த ஷிப்லேருந்து இறங்கி மிக்கி கூட ஃபோட்டோ எடுக்கலான்னு வந்துட்டோம். இதுவுமே கூட்டம் அந்த அளவுக்கு இல்லைங்க, அதனால் சரின்னு வந்துட்டோம். நாங்கள் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இப்போ ஒரு நேச்சோஸ் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு வந்துட்டோம். நேச்சோஸ் சாப்பிட்டு இப்போ கடைசியாக வந்து இந்த ட்ரெயின் ரைடுக்கு வந்திருக்கோம். இந்த ட்ரெயினை முடிச்சுட்டு நம்ம பொட்டானிக்கல் கார்டன் போயிட்டு கிளம்ப வேண்டியதான். ட்ரெயின் இன்னும் வரல, வெயிட் பண்ணலாம். என்ன நேம் 5 வாட்டி இது வரைக்கும் பேர் மாற்றிருக்காங்க டிஸ்னிலேண்டுக்கு. ஏப்ரல் 92லேருந்து மே 94 வரைக்கும் வந்து ஈரோ டிஸ்னி ரெசார்ட்டுன்னு வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து 1 ஜூன் 94லேருந்து 30th செப்டம்பர் 94 வரைக்கும் ஈரோ டிஸ்னி லேண்ட் பிரின்ஸ் பாரிஸ்னு வச்சுருக்காங்க. ட்ரெயின் வந்துச்சு, ட்ரெயினில் ஏறிட்டு கிளம்பியாச்சு நம்மளும். 3rd எப்போ சேஞ்ச் பண்ணாங்கன்னா வந்து அக்டோபர் 94ல் இருந்து மார்ச் 2002 வரைக்கும் வந்து டிஸ்னிலேண்ட் பாரிஸ்னு வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் திருப்பி வந்து மார்ச் 2002லேருந்து ஏப்ரல் 2009 வரைக்கும் டிஸ்னிலேண்ட் ரெசார்ட் பாரிஸ்னு வச்சுருக்காங்க. இந்த ட்ரெயினில் போகும்போது பாருங்கள், உள்ளே ஃபுல்லாக அந்த அனிமல்ஸ் தெரியிற மாதிரி செட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருட்டில் வந்து அழகாக தெரிஞ்சுது அனிமல்ஸ்லாம். கடைசியாக வந்து ஏப்ரல் 2009லேருந்து இப்போ கரண்ட்டில் வரைக்கும் வந்து டிஸ்னிலேண்ட் பாரிஸ்னு திருப்பி மாற்றிட்டாங்க. இது வரைக்கும் 5 வாட்டி வந்து பேரை மாற்றிருக்காங்க இந்த டிஸ்னிலேண்ட் பாரிஸ்க்கு. ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஈரோ டிஸ்னி ரெசார்ட்னு வச்சுருக்காங்க. செகண்ட் டைம் வந்து ஈரோ டிஸ்னிலேண்ட் பாரிஸ்னு வச்சுருக்காங்க. தேர்ட் டைம் வந்து டிஸ்னிலேண்ட் பாரிஸ்னு வச்சுருக்காங்க. 4th டைம் வந்து டிஸ்னிலேண்ட் ரெசார்ட் பாரிஸ்னு வச்சுருக்காங்க. கடைசியாக வந்து 2009லேருந்து இப்போ வரைக்கும் டிஸ்னிலேண்ட் பாரிஸ்னு திருப்பி வந்து மாற்றிட்டாங்க. இதுதாங்க இத்தனை வாட்டி வந்து நேமை வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க இதுக்கு. இந்த ட்ரெயினில் போகும்போது வந்து நிறைய ரைட்ஸ் தெரியும், நம்ம பார்த்துட்டே போகலாம். கொஞ்சம் தூரத்துக்கு வந்து காடு மாதிரி தான் இருந்தது. அங்கே வந்து அந்த அனிமல் செட்டப் மாதிரி ரெடி பண்ணியிருந்தாங்க. இப்போ வந்து காடு தான் தெரியுது. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இன்னொரு ஸ்டேஷன் மாதிரி வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். இந்த ஸ்டேஷனில் வந்து நம்ம ஏறல, இது வந்து இன்னொரு ட்ரெயினுக்காக வெயிட் பண்ணுறாங்க. ஏன்னா நம்ம வர ட்ரெயின் வந்து ஃபுல்லாக இருந்து 2 ட்ரெயின் இருக்குது போல். நாங்கள் ஒரு ட்ரெயினில் போகிறோம், இன்னொரு ட்ரெயின் வந்து பின்னாடி வரும் போல். கண்டிப்பாக வந்து ஒரு நாள்லலாம் வந்து டிஸ்னிலேண்டை ஃபுல்லாமே நம்ம எல்லா ரைட்ஸுமே கவர் பண்ண முடியாதுங்க. அதனால் நீங்கள் சப்போஸ் பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து 2 டேஸாவது நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னா தான் கொஞ்சம் ரைட்ஸாவது நீங்கள் கவர் பண்ண முடியும். ஏன்னா நிறைய க்யூ இருக்கிறதால எல்லா ரைட்ஸுமே நம்மளால் போக முடியல. நம்ம எல்லாத்துக்குமே வந்து இந்த எக்ஸ்பிரஸ் பாஸ் எடுத்தாலும் நம்மளுக்கு வந்து ரொம்ப காஸ்ட் அதிகமாக இருக்கும். அந்த ட்ரெயினில் வரும்போது அந்த பின்னாடி அந்த ட்ரெயின் பெட்டிலாம் பார்க்கும்போது அவ்வளோ அழகாக, அது திரும்பும் போது பாருங்களேன் எவ்வளோ க்யூட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு.
நம்ம தமிழ் பாட்டிலலாம் வந்து நிறைய இந்த ட்ரெயின் சீக்வன்ஸ்லாம் வைக்கும்போது இந்த மாதிரி வைப்பாங்க. அழகாக இருந்தது. அது பார்க்கும்போது அது வளைஞ்சு வரதே ரொம்ப அழகாக இருந்தது. ட்ரெயினில் வர கொஞ்ச நேரம் லைட் ஆஃப் பண்ணிட்டு அந்த செட்டிங்ஸ் இன்னொரு இது போல் இங்கே பாருங்கள், அப்படியே ஒரு மாதிரி பல்லு பல்லாக இருக்குது. ஸ்டோனில் தான் அந்த கல்லையே வந்து அது மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க. அவ்வளோதாங்க, ஒரு வழியாக வந்து இப்போ நெக்ஸ்ட்டு வந்து லாஸ்ட்டாக அந்த அடல்ட் ரைட்ஸ்லாம் இருக்குல்ல, இது வந்து பேக் சைடு, இதுதான் பின்னாடி இருக்குது. இந்த ரைடெலாம் இருக்கானே எனக்கு தெரியல, இந்த ட்ரெயினில் போகும்போது தான் தெரிஞ்சுது. இந்த க்ரீன் கலரில் இருக்கிறது வந்து பொட்டானிக்கல் கார்டன். இங்கே தான் நம்ம போக போகிறோம். ட்ரெயின் ரைட் முடிச்சுட்டு நம்ம போகலாம். இங்கே பாருங்கள் எவ்வளோ கூட்டம் பாருங்கள். இதை வந்து மெயின்டைன் பண்ணுறதெல்லாம் ரொம்ப கஷ்டங்க. ஆனால் க்ளீனாக இருந்தது, எல்லா இடமே வந்து ரொம்ப க்ளீனாக அழகாக இருந்தது. ஏன்னா எல்லாத்துலேயுமே வந்து ரொம்ப நேரம் நின்று வெயிட் பண்ணி போகிற மாதிரி இருந்தது. அங்கங்கே உட்காந்து தான் போனோம் இத்தனைக்கும். ஆனால் வந்து இன்றைக்கி போயிட்டு அடுத்த நாள் நாளைக்கு தான் தெரியும் எவ்வளோ கால் வலிக்க போகுதுன்னு சொல்லிட்டு. இது வந்து ஸ்டார் டூஸாங்க. இது வந்து ஒரு ரைடு தான், அடல்ட் ரைடு. இங்கே வரும்போது தான் பார்த்தேன் நான் இந்த ரைடையே. அடல்ட் ரைடு எங்கேன்னு தேடிட்டு இருந்தேன். பட் எனக்கு கண்ணில் தென்பட்டதும் அந்த தண்டர் மவுண்டெயினும் ஷிப்பு, அப்புறம் வந்து ட்ரெயின், இது மட்டும் தான் தென்பட்டது. பட் கடைசியாக இது பின்னாடி இருக்குங்க இந்த ரைடு. இதுவும் கொஞ்சம் த்ரில்லிங்காக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பாருங்கள் எப்படி போகுதுன்னு. குழந்தைங்கள கூட்டிகிட்டுலாம் அந்த ரயிலில் போக முடியாது. அவ்வளோதாங்க, ட்ரெயினை விட்டு இறங்கி இப்போ பொட்டானிக்கல் கார்டனுக்கு வந்தாச்சு. இது உள்ளேயுமே வந்து அந்த ஃபைண்ட் த வே மாதிரி போட்டிருக்காங்க. அங்கங்கே விச் வே, அண்டர், ஓவர், அப்பு, டவுனு, இந்த மாதிரி வந்து வேர்டிங்ஸ்லாம் கொடுத்து டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. இப்போ இதுக்குள்ளே தான் பூந்து நம்ம வரணும். அங்கங்கே வேறு தண்ணி வந்து போயிட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் பேர்ட் சவுண்ட்ஸ்லாம் வந்து அப்பப்போ ப்ளே பண்ணுறாங்க. பாருங்கள் அங்கங்கே தண்ணி அடிச்சிட்ருக்கு, இந்த பக்கமும் அந்த பக்கமும். பாருங்கள் அங்கங்கே பேர்டு இருக்குல்ல, இந்த பேர்ட்லாம் வந்து நம்ம அந்த பேர்ட் கிட்ட போகும்போது டக்குன்னு வந்து அந்த பேர்ட் சவுண்டு வருது. அமைதியாக தான் இருக்குது, டக்குன்னு நம்ம கிட்ட போகும்போது டக்குன்னு சவுண்டு வரும்போது அது கொஞ்சம் நல்லா இருக்குது கேட்குறதுக்கு. பேர்டு கத்துற மாதிரி திடீர்னு வந்து த்ரில்லிங்கான சவுண்டு, மியூசிக்கு அந்த மாதிரிலாம் இருக்குது, வாய்ஸு அதெல்லாம் இருக்குது. இங்கே வந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக வச்சுருக்காங்க, அந்த கார்டு அந்த மாதிரிலாம் வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து இது மேலே ஏறி பார்த்தா வந்து பாரிஸ் அந்த ஃபுல் வியூ, கேஸ்டல் எல்லாமே, ரைட்ஸ் எல்லாமே தெரியும், பார்க்கலாம். இது வழியாக தாங்க பூந்து வந்தோம். எப்படி இருக்குது பாருங்கள், வேவான்னு சொல்லிட்டு. எல்லா பக்கமும் ஒரே மாதிரி தான் இருக்குது, க்ரீனாக தான் இருக்குது. ஒரு வழியாக பூந்து இந்த பக்கம் வந்தாச்சு வெளியில். இப்போ நம்ம ஃபுல் வியூ பார்க்க மேலே ஏறிட்டோம். இது மேலே போனால் அந்த கேஸ்டலு சுற்றி இருக்க ரைட்ஸ் எல்லாமே தெரியும், பார்க்கலாம். பாருங்கள் அப்படியே இந்த சைடும் அந்த சைடும் நடுவில் வந்து கேஸ்டலு, இந்த சைடும் ரைட்ஸு, இந்த சைடும் ரைட்ஸு. பார்த்துட்டு வந்தாச்சு. டிஸ்னிலேண்டுக்கு பாய் சொல்ல வேண்டிய நேரமும் வந்தாச்சு. வெளியில் வந்து பார்த்தா இவ்வளோ கூட்டங்க, எல்லாம் வந்து நின்றுட்டுருக்காங்க. என்ன இவ்வளோ கூட்டம்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா எல்லாம் வந்து ஷோ வரப்போதா. நாங்கள் வெளியில் வரும்போது கரெக்டாக 5:15 இருக்கும். அப்போ வந்து ஏதோ ஒரு ஷோ வரும் போல். டிஸ்னிலேண்டில் வந்து இந்த மாதிரி ஷோ வந்து கனெக்ட் பண்ணுவாங்க போல். நீங்கள் அந்த ஆப்லேயே செக் பண்ணிங்கன்னா ஷோ டைமிங்ஸ்லாம் காட்டும். இது கரெக்டாக 5 மணி ஷோ போல். கரெக்டாக போகும்போது எல்லாம் பிளாக் பண்ணிட்டாங்க, எங்களால் போக முடியல. சரி கூட்டத்தில் போக முடியாதுன்னு சொல்லிட்டு நின்றுட்டோம், நாங்களும் ஷோ பார்க்கலான்னு சொல்லிட்டு. பார்த்தா எல்லா கார்ட்டூன் கேரக்டர்ஸும் வந்துச்சுங்க. டொனால்ட் டக்கு, மிக்கி மவுஸு, அந்த மாதிரி நிறைய வந்தது. அதுவும் எல்லாம் வந்து டான்ஸ் ஆடிட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு அந்த மாதிரி வந்தது. பார்க்கவே வந்து ரொம்ப க்யூட்டாக இருந்தது அது டான்ஸ் ஆடுறதெல்லாம் பார்க்குறதுக்கு. அதுவும் அங்கங்கே பபிள்ஸு அதெல்லாம் ஊதிட்டு, இங்கே பாருங்கள் எப்படி டான்ஸ் ஆடிட்டு வருதுன்னு. எல்லாமே கார்ட்டூனில் வர அந்த கேரக்டர்ஸ் தான். நடுவில் வந்து ஸ்ட்ரீட்டில் அந்த அலாவுதீன் மாதிரி ட்ரெஸ் போட்டுட்டு, பிரின்சஸ் மாதிரி ட்ரெஸ் போட்டுட்டு அவங்களாம் வந்து டான்ஸ் ஆடிட்டே வராங்க பின்னாடியே. ஒரு வண்டியிலேயும் வந்து ஒரு 2-3 கார்ட்டூன் கேரக்டர்ஸ், ஒரு கேரக்டர்ஸ் அந்த மாதிரி இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் டான்ஸஸ்லாம் இருக்காங்க, அவங்களும் ஆடுறாங்க. இங்கே பாருங்கள் பிரின்சஸ் மாதிரி ரெடி ஆகிட்டு வந்து இவங்களும் வந்து டான்ஸ் ஆடிட்டுருக்காங்க. இது ஹோல் டீமாக பார்க்கும்போது செம்ம க்யூட்டாக இருந்தது. எல்லா பக்கமும் வந்து ஒவ்வொருத்தவங்க டான்ஸ், அங்கே அந்த சைடு ஒருத்தவங்க ஆடிட்டுருக்காங்க, இந்த சைடு ஒருத்தவங்க ஆடிட்டுருக்காங்க.
நடுவில் வேறு இந்த கார்ட்டூன் கேரக்டர்ஸ்லாம் வேறு போயிட்டு அது வேறு டான்ஸ் ஆடிட்டுருக்கு. கடைசியாக முடிக்கும் போது செம சூப்பராக இருந்ததுங்க. அவ்வளோ ஃபாஸ்ட்டாக செம ஃபாஸ்ட் பீட்டில் அப்படியே இது பண்ணாங்க. நம்ம கொஞ்ச நேரம் நார்மலாக டான்ஸ் ஆடுறதுக்கே வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பட் இவங்களாம் வந்து அந்த காட்டன் கேரக்டர்ஸாக மாறி அந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு டான்ஸ் ஆடுறதுல ரொம்ப பெரிய விஷயம். அதுவும் அந்த மிக்கி இருந்ததுல, மிக்கி கூட ஃபோட்டோ எடுக்கும் போதுமே அந்த மிக்கி கூட அவ்வளோ அழகாக அந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு அவங்களுக்கு ஒரு இதுவுமே பண்ணாமல் வர எல்லா குழந்தைங்க கூடவும் அழகாக ஃபோட்டோ எடுத்துகிட்டு சைன் போட்டு கொடுத்துட்டு அழகாக இருந்தது. இது பாருங்கள் ரேபிட் மாதிரி. நம்ம மிக்கி பார்க்க முடியுமா, மிக்கி ஹவுஸில் போய் மிக்கியை பார்க்க முடியாதுன்னு நினச்சோம். பட் மிக்கி கூட ஃபோட்டோ எடுத்துட்டோம். நெக்ஸ்ட்டு வெளியில் வந்தால் எல்லா கார்ட்டூன் கேரக்டர்ஸும் பார்த்துட்டோம். என்ன ஒரு லக்கில். குழந்தைங்களாம் செமையாக என்ஜாய் பண்ணாங்க இந்த ஷோவை பார்த்துட்டு. இங்கே பாருங்கள் எவ்வளோ கேரக்டர்ஸ் இருக்குன்னு. பிரின்சஸ்ஸு, டொனால்ட் டக்கு, அப்புறம் வந்து ரேபிட் மாதிரி, அலாவுதீன் மாதிரி, மிக்கி எல்லாமே இருந்தது. அதுவும் வந்து அந்த கேஸ்டலுக்கு வெளியிலே வந்து இது நடந்தது. அவ்வளோதான் முடிஞ்சு எல்லாம் கிளம்புறாங்க. செம ஆட்டும் பாட்டமாக இருந்தது டிஸ்னிலாண்டில். ஒரே ஷோலே வந்து எல்லா கேரக்டர்ஸும் பார்த்துட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு. அப்படியே போகிற வழியில் இந்த சோவியர் எடுக்கலாம், அந்த காயின் மாதிரி எடுக்கலாம்னு சொல்லிட்டு 3 ஹீரோ போட்டு இந்த காயினை எடுத்தோம். இதில் வந்து மிக்கி மாதிரி போட்டு இந்த டிஸ்னிலாண்டு காயின் மாதிரி வரும் பாருங்கள். அந்த பெரிய காயின் இருக்குல்ல, அதுதான் வந்து மிக்கி போட்டு வந்திருக்கு. ஒரு வழியாக டிஸ்னிலாண்டுக்கு பாய் சொல்லிவிட்டு கிளம்பியாச்சு. இந்த மாதிரி நிறைய ட்ராவல் வீடியோஸ், போலாண்ட் வீடியோஸ் பார்க்கறதுக்கு நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். See you soon.